அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஜாதகப்படி எந்த மாதிரியான ஒரு கிரக கொடுப்பனை இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்கலாம். நம்ம திருமணம் அப்படின்னாலே 7ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம். உங்களுக்கு ஆய்வுக்காக நான் ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை காட்டுறேன். இப்போ இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் அப்படின்றது மகர ராசியில் விழுந்திருக்குதுங்க. திருமணத்துக்கு உண்டான விதி என்ன அப்படின்னா 7ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு. இதை 3 வீட்டில் எதனா ஒரு வீடை குறிக்காட்டினாலும் போதுங்க. 2வது வீடு, 7வது வீடு, 11வது வீடு எதனா ஒரு வீடுகளை குறிக்காட்டினாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு. இப்போ ஆய்வுக்காக காட்டப்பட்ட இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் அப்படின்றது மகர ராசியில் 10 டிகிரியில் விழுந்திருக்குது. 7ஆம் பாவ உபநட்சத்திரம் சந்திரனாக இருக்குதுங்க. இந்த சந்திரன் சேம் அங்கே மகர ராசியிலே தான் இருக்குது. சந்திரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியன் என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்றது ஒரு ஆய்வுக்காக நம்ம பார்த்தோம்னா 1, 2, 7, 8, 9 இந்த வீட்டில் குறிக்காட்டுது. பர்டிகுலராக திருமணத்துக்கு உண்டான 2வது வீட்டையும் 7வது வீட்டையும் குறிக்காட்டுது. அதனால் இந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் ஜோதிடப்படி இருக்கக்கூடிய முதல் விதி. அதுவே திருமணம் இல்லை அப்படின்னா என்ன ரூல் அப்படின்னா 7வது வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 6, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டணும். பர்டிகுலராக 7வது வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 6ஆம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகியிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. நீங்கள் திருமணம் ஆகாத ஜாதகத்தை எதனா நீங்கள் போட்டு பார்க்கலாம். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 7ஆம் பாவத்து உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 6, 10 வீடுகளை குறிக்காட்டுது. இல்லை நின்ற நட்சத்திரம் 6ஆம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகியிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். ஓகே, திருமணம் இருக்குது, திருமணம் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு. வரனை பற்றி எப்படி பார்க்கறது அப்படின்னா எது போல அப்படின்ற விஷயத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது அந்த 7ஆம் பாவத்து உபநட்சத்திரம். அதாவது என்னென்னா வரன் சொந்தத்திலையா, காதல் திருமணமா, இல்லை எதனா தகவல் அதாவது திருமண தகவல் மையத்துலேருந்து எதனா வருமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரம். வரன் அமையக்கூடிய திசை, அதுக்கடுத்து வரன் உள்ளூரா வெளியூரா, அந்த வரனுடைய கேரக்டர் அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இந்த 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம். வரக்கூடிய பகுதியில் நம்ம தொடர்ச்சியாக திருமணம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.